கோலாப் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஜயன் போயிட்டுருக்கோம். இப்போ ஜயன் ஈஸ்ட் பண்ணணும். நேற்று ஜயன் சவுத் பண்ணோம். நார்த் வெஸ்ட் வந்து கோலாப்பு. இப்போ வந்து நம்ம இதுக்கு பண்ணோம், ஈஸ்ட்டுக்கு. இப்படி தாங்க இருக்கு, பெரிய கியூ. இதை வச்சுட்டு நம்ம எப்படி போகிறது? இவ்வளோ பெரிய கியூ. இந்த கியூ வழியாக தான் இங்கே விசிட்டர் சென்டர் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம நேராக போகிறோம். நேராக வந்து இந்த டனலுக்கு போகிறோம். இதுதான் ஜயன் நேஷ்னல் பார்க். அதை போட்டுருப்பாங்க. கூட்டம் பயங்கரமாக இருக்குது. இப்போ எத்தனை மணி? 9:48. செம ரஷ்ஷாக இருக்குது. சண்டே நினைக்கிறேன். அந்த இதை க்ராஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு ஒர்க் பண்ணல போல் சிஸ்டம்மு. ரொம்ப தடுமாறுது. அது என்னோடது ஸ்கேன் பண்ணியும் அதுக்கும் வரல. ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டேரெக்டாக அந்த கேன்யன், இந்த பிரைஸ் கேன்யனுக்கு போகிறோம். அந்த ரைட் சைடில் திரும்பி இருந்தால் ஜயன் விசிட்டர் சென்டர். இப்போ நம்ம போகிறது வந்து இந்த டனல் போயிட்டு ஓவர்லுக், கேன்யன் ஓவர்லுக் போய் பார்த்துட்டு இது பண்ண போகிறோம். சரிங்களா? போய்ட்டுருக்கு பாருங்கள். பிரைஸ் ஜயன் டு பிரைஸ் போயிட்டுருக்கேன். அந்த இது முடித்தோடனே, டனல் முடித்தோடனே நம்ம கொஞ்சம் ஹைக்கிங் பண்ண போகிறோம். அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சீனரியாக இருக்கும். இந்த டனலுக்குள்ளே போகிறோம். அதனால் இருட்டாக இருக்குது. இந்த கேன்யன் ஓவர்லுக் ட்ரெயில் ஹெட்டுக்கு எவ்வளோ பார்க்கிங் கஷ்டப்பட்டு, ரோடெல்லாம் பார்க்கிங் பாருங்க. இந்த டனலில் தான் உள்ளே வந்தோம். இப்போ அதுக்கு பக்கம் போய் எல்லோரும் அங்கே தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டு வியூ. அதனால தான் இவ்வளோ கும்பல். இந்த ரோட்டில் எல்லாம் யூட்டானு அது இது எல்லாமே அடிக்கிறேன். தெரியுது பாருங்கள் முன்னாடி கார் போகிறது. அது பக்கத்தில் இந்த சைடு லெஃப்டில் ஒரு பார்க்கிங் இருக்குது. அதுதான் அடிக்கடி அது ஃபுல்லாக எடுக்குது. அதுதான் உங்களுக்கு கிடச்சதுன்னா டக்குன்னு நீங்கள் ரைட்டில் புந்து உள்ளே போட்டுடலாம். அது கிடைக்கிறதே இல்லை. அதனால் ஒரு 1/4 கிலோமீட்டர் முன்னாடி போய், ஆனால் சுற்றி போய் யூட்டர்ன் எடுத்து 5-6 கிலோமீட்டர் போய் யூட்டர்ன் எடுத்து திருப்பி இப்போ வந்து இப்படி போகிறோம். இது மேலே தான் ஏறணும். இதுதான் இருக்கிறதுலே நல்ல வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலேருந்து ஜயன் கேன்யனை பார்க்கலாம். இது மேலே போயிட்டு ஐ திங்க் ஏஞ்சல்ஸ் லேண்டிங் கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த டனல். ஸ்பெக்டாகுலர் வியூ இப்பயே தெரியுது பாருங்க. இதுதான் அந்த டனல். கார் நமக்கே பயமா. இது அவசரத்தில் பண்ணுறோமா, அதனால் பிரச்சனையாக இருக்குது. கோலாப் வேறு பண்ணோம். கோலாப் பிளான்லே இல்லை. ஈஸ்ட் கேன்யன் மட்டும்தான் பிளானில் இருந்தது. முதலே வந்திருந்தோன்னா நல்லா பார்க்கிங் கிடச்சிருக்கோம். இனி இப்போ ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூட்டர்ன் அடிச்சு நம்ம பார்க் பண்ணிட்டோம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
கிராண்ட் கேனியனோட கீழே வியூ தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கிராண்ட் கேனியனோட வியூ தான் நினைக்கிறேன். கீழே தான் நேரோஸ் இருக்கா என்னன்னு தெரியல. அவ்வளோதான், வியூ பாயிண்ட் வந்தாச்சு. கேனியன் தெரியுது, அங்கெல்லாம் போகிறாங்க, தூரமாக போயிடும் போல தெரியுது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. சரி, அங்கே போய் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு க்ரீக் இருக்குது பாருங்கள், தண்ணி வர இடம்னு நினைக்கிறேன். இது ஒரு பாலைவனம் தான், இருந்தாலும் அப்பப்போ தண்ணி வருது, ஐஸ் மெல்ட் ஆகுது, அதெல்லாம் இருக்குது. ஐஸு அதனால இங்கே பாருங்கள் தண்ணி வருது தான். ஸோ ஜனம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட் பேங் ஃபார் த பக் அப்படின்றாங்க. அதாவது ஹைக்கிங் கம்மி, வியூ ஸ்பெக்டாகுலர். அதுதான் இந்த கேனியன் ஓவர் லுக். ஓகே, இங்கே பாருங்கள், இது எப்படி ஒரு இது மாதிரி இருக்குது, ஆர்ச் மாதிரி செம்மையாக இருக்குது இந்த ஆர்ச்சு. கேனியன் ஓவர் லுக். ஸோ இதுதான் கேனியன் ஓவர் லுக்காக இருக்கும். மேலே போகிறாங்க. ஓகே, இதுதான் கேனியன் ஓவர் லுக்காக இருக்குமா? பாருங்கள், கார் பார்க்கிங் தெரிய பாருங்கள். இங்கே தான் நம்ம வந்திருக்கோம் இது வரைக்கும். ஸோ இதுதான் இந்த ஆர்ச் மாதிரி இருக்கு பாருங்க. கேனியன் ஓவர் லுக் வந்தாச்சு. 11 AM 10 minutes. அது பாருங்க, இந்த ரோடு தெரியுது. ஸோ என்னென்ன இருக்குது, ஆல்ட்ரா சாக்ரிஃபைஸ் அந்த ஃப்ளாட்டாக இருக்குது. ஸ்ட்ரீட் வால், ஓகே, இந்த ஸ்ட்ரீட் வால். இந்த சென்டினல், ஓகே, வெஸ்ட் டெம்பிள். ஓகே, இதுதாங்க இந்த வெஸ்ட் டெம்பிள். இது வெஸ்ட் டெம்பிள், பிரிட்ஜ் மவுண்டன். ஓகே, ஸோ இந்த இது வந்து பிரிட்ஜ் மவுண்டன். ஓகே, அது வந்து பிரிட்ஜ் மவுண்டன் லெஃப்டில் இருக்குது. 2074 meters. அடுத்தது இந்த ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள், அது வந்து 2380 meters, த வெஸ்ட் டெம்பிள். ஸோ ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ், ஸ்ட்ரீட் வால், கொடுக்கோட இருக்குது வந்து ஸ்ட்ரீட் வால். அதுக்கப்புறம் வந்து இந்த சென்டினல். ஓகே, கீழே வந்து ஜாயின் கேனியன் அண்ட் பைன் க்ரீக் கேனியன். ஜாயின் கேனியன் அண்ட் பைன் க்ரீக் கேனியன். ஓகே.
கீழே பாருங்கள் சவுண்டு, மோட்டர் சவுண்டு, வெஹிக்கிள்ஸோட சவுண்டு பயங்கரமாக இருக்குது. எனக்கு கீழே அந்த ஜைன் கேனியன் ரோடு இருக்குது. இந்த வழி தான் வந்தோம் நம்ம அப்படியே கீழே இருக்கணும். ஆனால் இது வந்து கொஞ்சம் தூரம் தாங்க, ஈஸின்றாங்க இது. ஆனால் சூப்பர் வியூ, ஆனால் அட்டகாசமான வியூ. பட் கொஞ்சம் எல்லா மக்களும் தண்ணியெல்லாம் அடிச்சு வராமல் தான் வராங்க, ஏன்னா ஈஸியாக நினச்சிட்டு வந்துடுறாங்க கடைசியில். ஆனால் பயங்கர டஃப்பாக தான் இருக்குது. பேவ்டே கிடையாது, கம்ப்ளீட்டாக நேச்சுரல். இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு கேனியன் வால். கீழே இருந்தால் அவ்வளோதான், அங்கே தலை சுற்றுது. இந்த மரம் பாருங்கள் காஞ்ச மாதிரி இருக்குது. கீழே இந்த 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 பிரான்ச் மட்டும் துளிர் விட்ருக்கு பாருங்கள், க்ரீனாக. ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இந்த பிரான்ச் மட்டும் துளிர் விட்ருக்கு, முதல்லாம் டெட் ட்ரீ மாதிரி பாருங்கள். அதனால் க்யூ நிற்கிது பாருங்கள் வெஹிக்கிள்ஸ் எல்லாம். நம்ம வரும்போது வெஹிக்கிள்ஸ் வந்து க்யூவில் இல்லை, ஈஸியாக வந்துட்டோம். இப்போ பாருங்கள் க்யூவில் இருக்குது. ஒரு பக்கமாக விடுவாங்க, ஒரு பக்கமாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு புல் அவுட்டில் இருக்கேங்க. இங்கே பாருங்கள், இந்த மலை ஃபுல்லாகவே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஏதோ ஒரு புல் அவுட்டாக இருக்குது, என்ன புல் அவுட்டுன்னு தெரில. இது ஒரு ட்ரையல் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லா மக்கள் கீழேருந்து வராங்க. ஓ, மண் மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஆறாக இருக்கும், எல்லாம் இங்கே போய்ட்டு வராங்க. இந்த மலை பாருங்கள், இதுதான் செக்கர் போர்டு மேஸான்னு நினைக்கிறேன். என்ன மலைன்னு தெரியல. அங்கே ஒரு கேனியன் இருக்குது, ஆறு மாதிரி தான் இருக்கு. இது பாருங்க, எவ்வளோ ஆறு மாதிரி. இது ஒரு புல் அவுட் இருக்குது. கார் பின்னாடி 2 கார் பார்க் ஆகிருக்கு. ஸோ அங்கேயும் ஒரு கார் பார்க் ஆகிருக்கு. ஸோ இந்த புல் அவுட்டுக்கு பின்னாடி பாருங்கள், ஒரு மலை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் அங்கங்கே புல் அவுட் வச்சுருக்கானுங்க. நம்ம யூட்டா ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது, மலையாக ஒரே இதுவாக தான் இருக்குது. சும்மா அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு புல் அவுட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலை பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஈஸ்ட் கேனியன், ஈஸ்ட் ஜயன் பார்த்தோம், கொலாப் பார்த்தோம். கொலாப் வந்து நார்த் வெஸ்ட்டு, இது வந்து ஈஸ்ட் ஜயன். ஸோ இப்படி தான் இருக்குது. செக்கர் போர்டு மேஸா வியூ பாயிண்ட்டு. செக்ஸாக இருக்குது பாருங்க, அதுதான் செக்கர் போர்டு மேஸா. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா செக் போர்டு மாதிரி இருக்கு பாருங்க.
செக்கர் ப்ளே பண்ணுற மாதிரி இருப்பாங்க, செஸ் ப்ளே பண்ணுற மாதிரி, செக்கர் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த செக்கர் போர்டு மீசா. ஸோ அப்போ வந்து நம்ம கேனியன் ஓவர்லுக் பார்த்துட்டோம், செக்கர் போர்டு மீசா பார்த்தாச்சு. ஸோ இது என்னடான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஈஸ்ட் ஜாயனில் வந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஃபைனலாக ஜயனை வந்து கிராஸ் பண்ணிட்டோங்க. ஸோ ஜயன் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் இருந்தது, அங்கே கொஞ்சம் அங்கேயும் டிக்கெட் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஜயன் சவுத் என்ட்ரன்ஸில் மாட்டின மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே மான் குதிக்குது, அதனால் இது போட்டு வச்சுருக்காங்க, லைட்டு போட்டு வச்சுருக்காங்க, பார்த்து போவாங்க. ஸோ நம்ம இப்போ பிரைஸ் போயிட்டுருக்கோம். 71 மைல் காமிக்குது. 71 மைல்னால் 71 நிமிஷத்தில் போயிடலாம், பிரச்சனை இல்லை. 12:21 1:30 போயிடலாம். ஸோ மத்தியானம் பார்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பெருசாக இன்றைக்கி ஒன்றும் நல்லாவே போயிடுச்சு. கொலாபு ஃபுல்லாக பார்த்துட்டோம். இது ஈஸ்ட் ஜாயின் பார்த்தாச்சு. அப்புறம் இதுவும் பிரைஸும் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ. பிரைஸ் வந்தாச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 17 கிலோமீட்டர் இருக்குது, அதுக்குள்ளேயே வந்து சீனிக்காக இருக்குது.